வாங்க வைரல் இஃபா சிக்கன் எப்படி வந்ததுன்னுட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு பேசிக்கான மசாலா வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் தான். தனியாத்தூள் எதுவும் சேர்க்கல. சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஜீரகத்தூள், பெப்பர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் லெமன், கர்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கன வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்லைசஸாக சின்ன சின்ன அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நல்லா கொத்தி விட்டு கொஞ்சம் அதை ஹேம் பண்ணிக்கலாம். ஸோ எதனா பண்ணிவிட்டு அப்புறம் அதை மேரினேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து தை பீஸ் எடுக்கிறீங்களா இல்லைனா வந்து பிரெஸ்ட் பீஸ் எடுக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. தை பீஸ்க்கு தான் வந்து ரொம்ப அதிக டைம் எடுக்குது. ஆனால் வந்து பிரெஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடும் 3 மினிட்ஸ் போட்டால் போதும். நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி பிரெஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன நார்மல் ரெசிப்பியில் சொல்கிற மாதிரி நான் 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. தந்தூரி ஸ்டைல் தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம தந்தூரி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இப்போலாம் நம்ம வீட்டில் நிறைய மயோனேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹோம்மேட் மயோனேஸ் அதே தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தோணுச்சு, இது மயோ தானே, ஹோம்மேட் மயோ அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டேன். இது ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம் ரெடி பண்ணேன். க்ரீமுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 எக்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எக் ஒயிட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு அந்த எக் ஒயிட் ஜஸ்ட் மயோ தாங்க, இது அப்படியே கூட நீங்கள் மயோவை சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ஸோ மயோ இது வந்து எக்ஸ் போட்டுட்டு கூட சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மில்க். இதில் தாங்க நான் தெரிஞ்சு இதில் மிஸ்டேக் பண்ணது இல்லைனா நார்மல் மில்க் ஆட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்லிக் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை, அதனால் நான் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அந்த க்ரீமி பேஸு. கார்லிக்கு, எக் ஒயிட்டு, சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில் இது போதுங்க. இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த சிக்கன் வந்து 2 சைடும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு ஒரு பக்கம் வச்சு எடுத்த உடனே மேலே வந்து செகண்ட் சைடு வந்து வெந்த உடனே நம்ம வந்து அந்த க்ரீம் அதை வந்து மேலே போட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.